ரகுராமா, ஏன்பா ஜானகி தங்கச்சியை காண வரலையா? அது ஒண்ணு இல்லங்க, அவங்க வேற ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. அப்படின்னா அவர் பொண்ணு தனலட்சுமி எங்கப்பா? அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அவ புருஷ வீட்டுல இருக்குதுங்க. ஏன்பா புருஷ வீட்டுக்கு போனா என்ன? குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பமா போகும்போது வந்துதானே ஆகணும். இல்ல, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னாப்பா. ஆனா வரேன்னு தான் சொல்லியிருக்கா. பாத்தியா எப்படி விட்டு கொடுக்காம பேசுறாங்கன்னு? அத்தை, அவ எப்படி வருவா? அவதான் வீட்டை விட்டே. ஏய் பார்வதி, உன்கிட்ட இப்ப யாராவது கேட்டாங்களா? அமைதியா இரு. உசாரி, நீங்க அடுத்த பூஜை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொங்கல் வைக்க ரெடி பண்ண போறேன். பானை மட்டும் நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா? பெரிய பானையா வாங்கிட்டு வரேன், அதை என் தலையில போட்டு உடைங்க. என்னாச்சு சம்பந்தி, ஏன் கோபப்படுறீங்க? இன்னும் என்னங்க ஆகணும்? என் பொண்ணை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? சீனு மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கும் எனக்கும் ஆவறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி தானே கூட்டு வந்தீங்க. ஆமா. அங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமாயிட்டு இருக்காங்க. இவன் ஒருத்தன் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பொங்கல் வைக்கிற இடத்துல பாருங்க நான் என்ன பண்றேன்னு. என்ன நல்லா பொங்கல் திங்க போறீங்களா? அது இல்லைங்க, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அத வந்து பாருங்க. முதல்ல நீங்க போய் பானை வாங்கிட்டு வாங்க. போங்க வாச்சார, நம்ம போலாம். ஏய், என்னையா இங்கேயே வந்துட்ட? யாராவது பாத்துட்டு போறாங்கயா? வந்த வேலையை முடிக்கணும்ல. வேலையா? என்ன பண்ண போற நீ? அங்க பாருங்க. ஏய் கருது, என்னடா அவனுக்கு அருவாளும் கையுமா நிக்கிறானுங்க? ஏண்டா ஆடு வெட்ட வந்திருக்கானுங்களா? நீ இன்னும் பலி கொடுக்கலையாடா? ஆட பலி கொடுக்க வரல, ஒரு ஆளை பலி கொடுக்க வந்திருக்காங்க. ஆளையா? யாரு? அந்த கதிர. கதிர் இங்க எங்கடா இருக்கான்? அவன் வரவே இல்லையே. அவனு தானாவும் இங்க வந்திருக்காங்க. நான் பார்க்கவே இல்லையாடா. யாருக்கும் தெரியாம வந்திருக்காங்க. அந்த பக்கம் பாருங்க. ஏய், இவங்க என்னடா இங்க இருக்காங்க? இவங்க எப்படிடா வந்தாங்க? ஐயோ, இவங்க இங்கேயே வந்துட்டாங்களா? இது ரகுராமனுக்கு தெரிஞ்ச சும்மா விட மாட்டாரு. நான் வேணா போட்டு கொடுத்துருவா? அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் திட்டி அனுப்பிடுவார். ஏன் வேலையும் நடக்காம போயிடும். இன்னைக்கு அந்த கதிர் கதையை முடிக்க போறேன். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? அந்த கதிர் கிட்ட பேசி எப்படியாவது தனியா கூட்டிட்டு வாங்க. மத்த வேலைய இவங்க பாத்துப்பாங்க. அவனே அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கான். நான் போய் அவங்கிட்ட எப்படிடா பேசி கன்வின்ஸ் பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்க கிட்ட பேச்சு கொடுங்க. அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேன்னு நம்ப வைங்க. பேசி தனியா கூட்டிட்டு வாங்க. இங்க கோயிலே வச்சு கொல்ல போறியா? அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அவன் செத்து கிடக்கணும். அப்புறம் நான் நினைச்ச மாதிரி தனாவை எனக்கு சொந்தமாக்கிப்பேன். சரிப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணு. என் பொண்ணு அவங்க வீட்டுலதான் இருக்கா. அவளுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ள சீனுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க. மத்தபடி நீ எதை சொன்னாலும் நான் செய்யறேன்டா. என்னோட டார்கெட் அந்த கதிர் மட்டும் தான். நீங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரிடா. அவங்கள சமாளிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. சரி, நான் சொல்லும் போது அங்க வந்துருங்க. யாராவது பாத்துற போறாங்க, நான் வரேன். சரியா? சரி வா போலாம். கதிரு, எப்படி இருக்கீங்க? என்னம்மா நீ நல்லா இருக்கியா? நீங்களும் சாமி கும்பிட தான் வந்திருக்கீங்களா? அட, என்ன அப்படி பாக்குறீங்க? அவருக்கு தெரியாம தான் வந்திருக்கீங்களா?
இத பாருங்க, பயப்படாதீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். குடும்பமா சாமி கும்பிட வரும்போது நீங்களும் கூட இருக்கணும்ல. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லப்பா. நாம எல்லாரும் ஒரே குடும்பம். என் பொண்ணுக்கு ரகுராம் சகல சீரெல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதனால அவரோட பொண்ணு நல்லா இருக்கணும்னு நானும் நினைப்பேன் இல்லையா? அம்மாடி, நீ ஒண்ணும் பயப்படாத. சித்தப்பா யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்பாவுக்கு நாங்க வந்தது தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவாருன்னு எனக்கும் தெரியும். என்ன பண்றது, உங்களுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். கருப்ப உங்களை குடும்பத்தோட சேர்த்து வச்சிருவேன். பயபக்தியோட சாமி கும்பிடுங்க. தனங்கண்ணு, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி பண்றேன். சரியா? யாராவது பாத்துற போறாங்க, நீங்க கொஞ்சம் மறைஞ்சே இருங்க. நான் அப்பப்ப பாத்துக்கிறேன். இது பாருங்க, அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அப்படி கூட போயிருங்க. நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். வரட்டாமா?